கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாளிலும் கூட அவர் மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். சோ இப்ப ஏற்படுத்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளினுடைய இந்த ஒரு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். சோ அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்ன் டு எ டெஸ்டினி அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அது தமிழ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நோக்கத்திற்காக பிறந்தவர்கள் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்னைக்கு பாடத்தை நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஒரு நோக்கத்திற்காக பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பைபிள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ அது பழைய ஏற்பாடும் சொல்லலாம், அந்த புதிய ஏற்பாடுடைய ஆரம்பமும் சொல்லலாம். சோ அந்த காலப்பகுதியில் வாழ்ந்த ஒருத்தர் குறிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு தியானிக்க போறோம். சோ அது யாரா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குன்னா, ஒரு நோக்கத்துக்காகவே அவர் பிறந்தார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சார். சோ அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம் கூட சொல்லலாம் அவரை. சோ அது யாரா இருக்கும் நீங்க சேட் பாக்ஸ்ல நீங்க போடலாம் உங்களுடைய கணிப்பு. நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் த பேப்டிஸ்ட், அதாவது யோவான் ஸ்நானகன் அவரை குறிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ யோவான் ஸ்நானகன் என்ன நோக்கத்திற்காக அவர் பிறந்தார், சோ அந்த நோக்கம் அவர் எப்படி முடிச்சார் அப்படின்ற காரியத்தை குறிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா வர்ஸ் பை வர்ஸ் நம்ம தியானிக்கலாம். சோ இந்த பாடம் நம்ம பார்க்கும் போதே கண்டிப்பா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு, நம்மளோ இந்த பூமியில பிறந்தது கண்டிப்பா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்துக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா வாழ போறோம். அந்த நோக்கத்தை இந்த பூமியில் நம்ம நிறைவேற்றுன்ற விஷயத்து நமக்கு நல்லா தெரியும். சோ அதே மாதிரி இப்ப நம்ம யாரை நிழலா எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா யோவான்ஸ்நானுடைய வாழ்க்கையை நம்ம நிழலா எடுக்கிறோம். யோவான்ஸ்நான் என்ன நோக்கத்திற்காக அவர் இந்த பூமியில வாழ்ந்தாரோ சோ அதே மாதிரி நம்மளும் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற விஷயத்த யோவான்ஸ்நானுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது நம்ம எப்படி அதை நிறைவேற்ற போறோம்ன்ற விஷயத்த நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு தியானிக்க போறோம். சோ பொதுவாகவே யோவான் ஸ்நானகன் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சோ யோவான் ஸ்நானகன் யார் கூட இருந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே பிறந்தவன் என்பது யோவான் ஸ்நானகன். சோ அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒர்க் அப்படிங்கிற யோவான் ஸ்நானகன் செஞ்சிருக்காரு. சோ அப்படின்னா யோவான் ஸ்நானகனை பத்தி நம்ம ஒரு சில வசனங்கள் தான் நமக்கு தெரியும், ஒரு சில சம்பவம் நமக்கு ஞாபகம் இருக்கும். சில சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் அதிகமான வசனங்கள் நமக்கு நல்லா தெரியும். சோ அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நோக்கம் தான் அவருக்கு. என்ன நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணணும். அந்த வழியை ஆயத்தம் பண்ணதுக்காகவே பிறந்தவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் இல்லைங்களா. அது நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 76 மற்றும் 77 வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 76 முதல், நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருடைய வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாக ரட்சிக்க தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாடி நடந்து போவாய். பாத்தீங்களா, அப்போ இங்க யோவான் ஸ்நானகனை குறிச்சு சொல்லப்பட்ட வசனம் இருக்கு. நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். இவர் ஒரு தீர்க்கதரிசி. நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும். யாருக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ண போற? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியை ஆயத்தம் பண்ண போறாருமா. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். அப்ப இந்த உலகத்தினுடைய பாவ மன்னிப்புக்குரிய ரட்சிப்பு யார் மூலமா வரப்போகுதுன்றதை இவர் தான் ஓபன் பண்ண போறார். சோ அப்படி தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அப்ப இந்த உலகத்தினுடைய பாவத்தை ரட்சிக்க கூடிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பின்னாடி என்ன பண்ண வரப்போறாரு. அவருக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணாருன்னா நடந்து அவருக்குரிய வழியை என்ன பண்றாருன்னா இவர் ஆயத்தம் பண்ணா நான் பார்க்கிறேன். அப்படி இந்த ஒரு ஒர்க்குக்காக தான் யார தேவன் சூஸ் பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நோக்கம். யோவான் ஸ்நானகனுடைய பர்பஸ் என்னன்னா இந்த பூமியில பிறக்கிறதே யோவான் ஸ்நானகன் யாரை வெளிப்படுத்தி காமிக்கணும், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு வழியை என்ன பண்ணா ஆயத்தம் பண்ணி காமிக்கணும். சோ இன்னும் சொல்ல போனா அவருக்கு இன்னும் பர்டிகுலரா ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கு. சோ ஒரு வழியை ஆயத்தம் பண்ணா கூட அந்த வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய யோவான் ஸ்நானகன் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் யோவான் ஸ்நானகனோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்.
அப்படின்னா யோவான் ஸ்நானகன் என்ன ஒரு பர்பஸ்க்காக இங்க வந்திருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, எப்போ நம்ம யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, சைமல்டேனியஸா யாரதும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம இந்த சார்ட் ஆஃப் ஏஜஸ் பார்த்திருப்போம். இந்த யுகங்கள், அந்த தெய்வீக ஏற்பாடு, தேவனுடைய தெய்வீக ஏற்பாடு, இந்த சார்ட் வந்து நம்ம சப்ஜெக்டா பார்த்திருப்போம். அதுல யூத யுகம் இருக்கு இல்லைங்களா, யூத யுகம் ஈன்னு இருக்கு பாத்தீங்க, கேபிட்டல் இ. அந்த யூத யுகத்தினுடைய முடிவுல வந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன். அவர் யாருக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்திருக்காரு. இப்ப அப்படியே யோசிச்சு பார்க்கலாம், நம்ம எந்த யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப சுவிசேஷ யுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, அங்க எப்படி யூத யுகத்தினுடைய முடிவுல யோவான் ஸ்நானகன் வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழி ஆயத்தம் பண்ணாரோ, அதே மாதிரி நம்மளும் சுவிசேஷ யுகத்தின் முடிவில் நம்ம இருக்கிறோம். அப்படி நமக்கும் யோவான் ஸ்நானனுக்கு என்ன பேரல் இருக்கான்னு, அவரும் ஒரு யுகத்தினுடைய முடிவில் இருக்கிறார், நம்மளும் ஒரு யுகத்தினுடைய முடிவில் இருக்கிறோம். அவரும் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா, முதலாம் வருகையில் வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் பண்ண போறார், அவரை காமிக்க போறார் உலகத்துக்கு. அதே மாதிரி சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் இருக்கிற நம்ம யாரை ஐடென்டிஃபை பண்ணி காமிக்க போறோம் அந்த உலகத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2ஆம் வருகையில ராஜாவா வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி காமிக்கும். எப்படி பேரல் யோசிச்சு பாருங்க. யோவான் ஸ்நானகன் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவ இவர் தான் மேசியா என்ன பண்ண போறோம்னு சொல்ல போறார். அதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த யுகத்தினுடைய முடிவில் வாழ்ந்திருக்கார் அந்த வேலையை செய்யறதுக்கு. நம்மளும் சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் வாழ்ந்திருக்கிறோம். சுவிசேஷ யுகத்தின் முடிவில் இருக்கிற நம்ம யாரு அறிமுகப்படுத்த போறோம் இந்த உலகத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகிமையில இருக்கிற ராஜாவா சிங்காசனத்துக்கு நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கிற கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். அப்படின்னா யோவான் ஸ்நானகன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த முதலாம் வருகையில் வந்த நம்முடைய ஆண்டவரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, அதே மாதிரி நம்மளும் ராஜாவா வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக நம்ம எப்படி இந்த உலகத்துல வாழணுன்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கம்பாரிசனா பார்க்க போறோம், டைப் அண்ட் ஆன்டிப்பா பார்க்க போறோம். அப்படி யோவான் ஸ்நானகன் முதலாம் முறையில வந்து நம்முடைய ஆண்டவரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, யோவான் ஸ்நானகனை குறித்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார். யாரை பத்தி அவன் மாதிரி யோவான் ஸ்நானகனை பத்தி எங்க வாசிக்கலாம் மாதிரி என்ன சர்டிஃபை பண்ணியிருக்காருன்னா, என்ன ஒரு வார்த்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானை பத்தி சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, வசன வாசிக்கலாம். மத்திய 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். மத்திய 11ஆம் அதிகாரம் 9 முதல். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? இது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற இஸ்ரவேலர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க போனீங்க இல்லையா ஒரு இடத்துக்கு, வனாந்தரத்துக்கு, எதை பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்டு நம்முடைய ஆண்டவரே ஒரு கேள்வி கேட்டு அவரே அவர் என்ன பண்றாருன்னா பதில் சொல்றாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார், எதை பார்க்க நீங்க போனீங்க வனாந்தரத்துக்கு? ஏன்னா வனாந்தரத்துல யார் இருக்காரு? யோவான் ஸ்நானகன். இப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படி ஐடென்டிஃபை பண்றாரு பாத்தீங்கன்னா, நீங்க வனாந்தரத்துக்கு போனீங்க இல்லையா, எதை பார்க்க போனீங்க, யாரை பார்க்க போனீங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்றார், எதை பார்க்க போனீங்க? தீர்க்கதரிசியோ அப்படின்னா, ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனே அப்படின்னா யோவான் ஸ்நானகனை குறித்து நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசியை காட்டிலும் அவர் எப்படிப்பட்டதா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மேன்மையானவர் அப்படின்னு பண்றாரு சொல்றாரு. சோ அதுல 10ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உம்மை போய் உமது வழியை ஆயத்த பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் தான். அப்போ பாத்தீங்களா, அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு தெளிவா யாரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானனை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உண்மைக்கு முன்பாக போய் உமது வழியை ஆயத்த பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். அப்ப யோவான் ஸ்நானனை குறிச்சு நம்முடைய ஆண்டவர் சஞ்சய் பண்ணார், இவர் தான் வழியை ஆயத்தம் பண்றதுக்காக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர். இவர் தீர்க்கதரிசியை பார்க்கல மேன்மையானவர். யாரை பத்தி சொல்றாரு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை பத்தி சொல்றாரு. சோ இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானனை பத்தி சொல்லும் போது என்ன வசனம் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
லூக்கா 7:28. லூக்கா 7:28. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை, ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிடம் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா? அப்போ ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தரும் இல்லை, ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிங்க பர்டிகுலர் நம்முடைய இங்க சொல்ல யோவான் ஸ்நானனை பத்தி எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்திரீகளிலே பிறந்தவர்களை யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் யாரும் இல்ல, பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தரும் இல்லை. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் யார் வாங்குறாரு பதில் யோவான் ஸ்நானன் வாங்குறாரு. அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிற யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில பிறந்ததுக்கான நோக்கம் என்ன? நிறைய தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டுல இருக்கிறாங்க, அவங்க சில நோக்கத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்ந்திருக்காங்க, அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஆனா பர்டிகுலரா யோவான் ஸ்நானகன் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியில பிறந்தார்? அவரு பெரிய தீர்க்கதரிசி, ஆனா அவருடைய ஒரே ஒரு நோக்கம், அவருக்கு இருந்த ஒரே நோக்கம், அந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு மட்டும்தாங்க யோவான் ஸ்நானகன் உலகத்துல அவருடைய ஃபுல் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ, இந்த உலகத்துல மாம்சத்துல வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துக்கு என்ன அறிமுகப்படுத்தினா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் யோவான் ஸ்நானகன் யாரை பார்த்து கை நீட்டி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்லணும், எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி சொல்லணும், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு யாருக்கும் தெரியாது, நம்முடைய ஆண்டவர் முதலாம் முறையில மாம்சத்துல வந்திருக்கும் போது இவர் தான் மேசியா, இவர் தான் பாவத்தை சுமந்து இருக்க தேவாட்டின்னு உலகத்துல எந்த ஜனங்களும் தெரியாது. அந்த டைம் பீங்ல யார் தான் அறிமுகப்படுத்தி ஆகணும்னா யோவான் ஸ்நானன் அந்த வேலையை செஞ்சாகணும். அப்படி யோவான் ஸ்நானன் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு அதை செய்யணும். அப்படி ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்டதான் என்ன இருந்துச்சு தெரியுங்களா? என்ன இருந்துச்சாமா? ஒரு வசனம் வாசிக்கலாம் பாரு, யோவான் 1:4. யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இங்க யோவான் ரெக்கார்ட் பண்ணும்போது அப்போஸ்தலன் யோவான் எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவரை பத்தி, அவருக்குள் ஜீவன் இருந்துச்சாமா, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்துச்சு அப்படின்றாரு. அப்படின்னா அவருக்குள்ள ஜீவன் இருந்துச்சு. யாருக்குள்ள? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படின்னா நமக்குள்ள இல்லையா? நமக்குள்ள இருக்கிறது ஜீவன் இருக்கா? இன்னைக்கு நம்முடைய ஆண்டவருக்குள்ள மட்டும் தான் ஜீவன் இருந்துச்சா? நமக்குள்ள இல்லையா? இப்ப நமக்குள்ள இருக்கு இல்லைங்களா? நம்ம இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துட்டு நமக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அப்படின்னா இங்க யோவான் அப்போஸ்தலன் யோவான் எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள்ளதான் ஜீவன் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாருன்னா, நமக்குள்ள ஜீவன் இருக்குது, அது ஜீவனா அப்படின்னு கேட்டோம்னா, ஆக்சுவலா ஒரு மூத்த சகோதரர் அழகா டிஸ்கிரைப் பண்ண, அழகா எடுத்து கொடுத்துருப்பாரு பாயிண்ட். எப்படி கொடுத்துருக்காரு பாத்தீங்கன்னா, உண்மையிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில மாம்சத்துல ஃபர்ஸ்ட் வாழும்போது முதலாம் முறை இந்த உலகத்துல எல்லா ஜனங்களுக்கு இருக்கிற ஜீவனோட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்ததா ஜீவன் தான் உண்மையான ஜீவன். அது எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, எப்படி ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்டு தீ, ஒரு பெரிய ஒரு காடு நெருப்பு பத்தி எரிஞ்சு அப்படி இருக்குங்க, அப்படியே நல்லா கொழுந்து விட்டு அப்படியே தக தக தகன எரியும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு ஜீவன் யாருக்குள்ள இருக்குன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா நமக்கிட்ட இருக்கிற ஜீவன் எப்படி இருக்கமா, அந்த காட்டு தீ அணைச்சிட்டு பின்னாடி, ஒரு உதாரணத்து காட்டு தீ ஒரு தீ அணைச்சிட்டு பின்னாடி லைட்டா அந்த பொறி பறக்கும் தெரியுங்களா? எல்லாம் அணைஞ்சிட்டு இருக்கோம், அப்படியே லைட்டா அந்த பொறி அப்படியே மேல பறந்து கொஞ்சம் அப்படியே நெருப்பு மாதிரி அப்படியே பறந்து அப்படியே அணைஞ்சிடும் பாத்தீங்களா? அந்த ஜீவன் தான் யாருடைய ஜீவனமோ நம்முடைய ஜீவன். அப்ப இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுக்குலத்தின ஜீவன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அப்படியே சின்ன பொறி மாதிரி பறந்து கொஞ்ச நாள் காணாம போயிடும் அந்த ஜீவன். ஆனா கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் உண்மையான ஜீவனா இருந்துச்சு. அதனாலதான் யோவான் சொல்றாரு, அவருக்குள் ஜீவன் இருந்துச்சு. ஏன்னா மற்ற யாருக்கிட்டையும் ஜீவன் எல்லாம் மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜீவனுள்ள நம்முடைய ஆண்டவரை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அறிமுகப்படுத்தணும். அந்த அறிமுகப்படுத்துறதுக்காகவே தேவன் முன்கூட்டியே ஒருத்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த ஆயத்தம் பண்ணப்பட்டவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன். அப்படி இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டின் கையை காமிச்சுட்டு எல்லா ஜனங்களுக்கும் அவர் காமிக்கணும் இல்லைங்களா, இவர் தான் அப்படின்னு. அந்த இவர் தான் சொல்லி காமிக்கிறதுக்காகவே அவருடைய லைஃப் முழுக்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு யோவான் ஸ்நானகன். வேற எதுவுமே இல்லை, ஒரே ஒரு வார்த்தை, இவர் தான் மேசியா, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டம் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். அந்த ஒரே ஒரு வார்த்தையே அவர் அதுக்கு ஒரு டைம் இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு அப்படியே வரும்போது அவர்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்துட்டு போன பின்னாடி அது சீஷர்களுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்ற அறிமுகப்படுத்துற அந்த ஒரே ஒரு டைமிங் நடக்கிற அந்த சம்பவத்துக்காக, அந்த ஒரு வார்த்தைக்காகவே யோவான் தன்னை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு நான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்த போறேன்? மேசியாவை அறிமுகப்படுத்த போறேன், ரட்சகர் அறிமுகப்படுத்த போறேன். அவரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கான தகுதி என்கிட்ட இல்லையே அப்படின்னு நான் தகுதிப்படுத்தணும். என்னை தகுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நான் யார் அறிமுகப்படுத்தணும்? கிறிஸ்துவ அவர் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக நமக்கு என்ன இருக்குன்னா சில குவாலிட்டி இருக்கு. அந்த கேரக்டர் இல்லாம கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது வேஸ்ட்ன்றத யோவான் ஸ்நானகன் புரிஞ்சிட்டு தன்னை முதல் கிறிஸ்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி தன்னை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார், தன்னை சுத்திகரிச்சிருக்கார், தன்னை முற்றிலும் அர்ப்பணிச்சிருக்கார் தேவனுக்காக, கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக. சோ அப்பேற்பட்ட ஒரு லைஃப் யார் வாழ்ந்திருக்காரு பத்தி யோவான் ஸ்நானகன். சோ அவரோட லைஃப் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம். அவர் எந்த மாதிரி கிறிஸ்துவ பின்னாடி அறிமுகப்படுத்த போறார், அது அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி தன்னை எப்படி ஆயத்தம் பண்ணிக்கினார், அவர் தன்னை எப்படி சுத்திகரிச்சுட்டார் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பார்க்கலாம். ஆக்சுவலா இங்க யோவான் ஸ்நானகனுடைய அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா ஆக்சுவலா அவங்க 2 பேருமே பயங்கரமான தேவன் மேல பக்தி உள்ள ஜனங்க. அவருடைய பெற்றோர்கள் அது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்களுக்கும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாத்தீங்களா அவருடைய பெற்றோர் யோவான் ஸ்நானகன் பெற்றோர் எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா பேசிக்காவே அவங்க 2 பேருமே கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக. யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பா அம்மா சகல கற்பனைகள் நியமங்கள் அது எதுலுமே குற்றம் உள்ளவர்களா இல்லாம குற்றம் மற்றவர்களா நடந்து தேவனுக்கு முன்னாடி நீதி உள்ளவர்களா வாழ்ந்து இருக்கிறாங்க. சோ அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்துல ஒரு பையன் மக பிறந்திருக்காருன்னா அவர் சாதாரண ஒரு கேரக்டர் காமிச்சிருக்க வேண்டியது, சாதாரண ஒரு கேரக்டர் இல்லை யோவான் ஸ்நானகன். நம்ம சிம்பிளா பாத்துட்டு போவோம். நம்ம யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு, இந்த உலகத்துல அவர் வந்தாரு, இயேசு அறிமுகப்படுறது சிம்பிளா நம்ம சொல்லிடுவோம். ஆனா அவருடைய வாழ்க்கை ரொம்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கு. சோ இப்ப யோவான் இந்த மாதிரி ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க, நல்ல ஒரு தேவனுடைய கற்பனைகளை தெரிஞ்சுட்டு ஒரு பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்படி அந்த பெற்றோர்கள் அப்படி இருந்துட்டு போது தேவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அதே சைமல்டேனியஸா முன்னாடியே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த பெற்றோர்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. இந்த பெற்றோர்கள் குழந்தை இல்லாம இருக்கும்போது அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தேவன் இந்த சகரியா எலிசபெத் அவங்க அப்பா பேர் சகரியா எலிசபெத். சோ எலிசபெத் மலடியா இருந்தாங்க. சோ ஏன் மலடியா இருந்தாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதுக்கு முன்னாடிதான் யார் பிறக்கணும்னு தேவனோட தெய்வீக திட்டம் பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் பிறக்கணும். அதனால தேவன் என்ன பண்றாங்க அவங்க மலடியா வச்சிருந்தார். சோ டைம் வந்துருச்சு, வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா எலிசபெத் கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமாயிட்டு வயிறுக்குள்ளார யாரு உள்ள வளர்ந்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் குழந்தையா என்ன பண்ணா வளர்ந்துட்டு இருக்கா. ஒரு 6 மாசம் ஆகுது. 6 மாசத்துக்கு பின்னாடி பார்த்தா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. பரலோகத்தின் தூதர்கள் கீழே இறங்கி வராங்க. ஏன் இறங்கி வராங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்க போறான்ற ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக இறங்கி வந்துட்டாங்க. சோ அந்த டைம்ல ஒரு தூதன் கேப்ரியல் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா மரியாதை கூப்பிட்டு உனக்குள்ள என்ன பண்ணா நீங்க கர்ப்பமாவீங்க, உங்க வயிற்றுல உருவாக்கக்கூடிய குழந்தை பரிசுத்தமான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவர் இயேசுவின் பேர் வை அப்படின்னு சொல்லும் போது இங்க எலிசபெத்துக்கு கரு உருவாயிட்டு 6 மாசத்துக்கு பின்னாடி மரியாதை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கரு விடுறாங்க. சோ அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாதோட வயிற்றுல என்ன பண்றாங்கன்னா கருவா என்ன பண்றாங்க உருவாக்குறான்னு பார்க்கணும்.
சோ அப்படி வளர்ந்துட்டு இருக்க அப்படியே கரு உருவாகும் போது இந்த டைம்ல மரியாளும் எலிசபெத்தும் யாரும் ரிலேட்டிவ். என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மரியாள் வந்து இந்த ஒரு தூதர்கள் எல்லாம் அப்படி வந்து சொல்லிட்டு போன விஷயத்த கேள்விப்பட்டு, அவங்க கர்ப்பமான விஷயத்த கேள்விப்பட்டு யார மீட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எலிசபெத்தை மீட் பண்ண வராங்க. அப்படி மீட் பண்ண வரும்போது வந்து சில வாக்குகள் செவ்வாய்க்கிழமை காலையில பாத்தியா. சோ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மரியாள் வந்து எலிசபெத்தை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 39-41 வரைக்கும் வாசிக்கும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 39 முதல். அந்நாட்கள் மரியாள் எழுந்து மலைநாட்டில் யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். இப்ப மரியாள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஊர்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா கிளம்பி வந்து யாருடைய ஊருக்கு வராங்க பாத்தீங்கன்னா, சகரியா எலிசபெத் அவருடைய ஊருக்கு வராங்க. வந்து எலிசபெத்தை பார்த்து எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. யாரு? மரியாள். அப்படி வாழ்த்தும் போது அந்த வாழ்த்தப்பட்ட அந்த சத்தத்தை அந்த ஒரு எலிசபெத் கேட்ட உடனே உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தை என்ன ஆச்சாமா, உள்ள இருக்கிறது யாருல யோசனை என்ன பண்றாராமா? வசனம் வாசிக்கலாம் தொடர்ந்து. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றிருந்த பிள்ளை துள்ளிச்சு. பாத்தீங்களா என்ன ஆயிருக்காமா? எலிசபெத்தினுடைய மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே அவருக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை என்ன பண்ணி துள்ளிச்சாமா. ஏன் துள்ளிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க யார் உள்ள வந்திருக்கிறது, என்டர் ஆயிருக்குது இந்த உலகத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றில் எல்லாம் பண்ணி கர்ப்பமா இருக்கார். அந்த கருவா என்ன பண்ணிருக்க உருவாயிருக்கார். அப்படி கருவா உருவாயிருக்கிற அந்த டைம் பீங்ல மரியாள் வந்து எலிசபெத்தை சொன்ன உடனே உள்ளுக்குள்ள இருக்கிற யோவான் அப்படியே ஒரு மிகப்பெரிய புல்லல். ஏன்னா ஆக்சுவலா குழந்தையா தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த வாழ்த்துதல் கேட்கறது உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். யார் வந்துட்டாரு? யோவான் வந்துட்டாரு. சாரி, நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மேசியா வந்துட்டாருன்ற விஷயத்த யோவான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, குழந்தையில அவர் துள்ளி காமிச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் என்ன பண்ணுதுன்னா, அங்க மரியாளை பார்த்து அந்த வாழ்த்துதல் கேட்ட உடனே எலிசபெத்துக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன பண்ணுதுன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோட என்ன பண்ணுதுன்னா துள்ளுது நம்ம பாக்குறோம். சோ அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இதோ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் பிள்ளை களிப்பாய் துள்ளிச்சு. இங்க எலிசபெத் சொல்றாங்க, மரியாளுடைய வாழ்த்துதல் நான் கேட்ட உடனே என் வயிற்றுக்குள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிச்சு, ரொம்ப சந்தோஷமா துள்ளிச்சு அப்படின்னு நான் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னும் யோவான் கிறிஸ்துவ பார்க்கல, இன்னும் அவர் அறிமுகம் இந்த உலகத்துக்கு படுத்தல. ஆனா அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு யார் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. மேசியா என்ன பண்ணிருக்காங்கன்னா மரியாளோட வயிற்றுல கர்ப்பமா உருவாயிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த வாழ்த்துதல கேட்டது உள்ளுக்குள்ள யாருக்கு துள்ளல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு களிப்பான ஒரு துள்ளல் யோவான் இருந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் யோவான் என்ன பண்ணா பிறக்கிறாரு. பிறந்து என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா அப்படியே வளராரு. வளர்ந்துட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அவர் லைஃப் அப்படியே போகுது. சோ ஏறக்குறைய ஒரு 30 வயசு இருக்கும் யோவான். அந்த டைமிங்ல தான் ஏறக்குறைய ஒரு 30 வயசு இருக்கும் யோவான். அந்த டைமிங்ல தான் யோவான் இந்த ஒரு யோவான் பிறந்து வளர்ந்து அவருடைய வாழ்க்கையை முழுக்க எதற்காக அர்ப்பணிச்சான்னு பாத்தீங்கன்னா, முதலாம் வருகையில் வந்த நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இவர் தான் மேசியான அறிமுகப்படுத்துறாங்க. அது ஒரே ஒரு நோக்கம். அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாமளும் யார் அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுறது? யோவான் அந்த யூதேகத்தினுடைய முடிவுல இருந்து அவர் இந்த ஒரு வேலையை செய்ய வந்திருக்காருன்னா, நம்ம ஒரு சுவிசேஷத்தினோட முடிவுல இருக்குன்னா நம்ம யார் அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் வருகையில ராஜாவை வந்துட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது. அப்படின்னா யோவான் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம். நம்ம இந்த உலகத்துக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பாரிசன் நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு இப்ப யோசிச்சு பார்க்கலாம், நம்ம இந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறோமா? கிறிஸ்துவ எப்படி அறிமுகப்படுத்த போறோம் நம்ம இந்த உலகத்துல கிறிஸ்துவ அப்படின்னா, ஒரு வார்த்தையில பண்ண போறோம் யோவான் பண்ண மாதிரி. அடுத்து எப்படி அறிமுகப்படுத்தலாம் இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவ? நம்ம
இந்த உலகத்துக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அறிமுகப்படுத்தலாம்னா, வார்த்தையில சத்தியம் பேசி நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னு விஷயத்தை அறிமுகப்படுத்த போறோம். ஆனா வேற எந்த விதத்துல நம்ம அறிமுகப்படுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரியை, நம்ம வாழ்ற வாழ்க்கையின் மூலமா நம்ம யாரை பிரதிபலிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்கணும். நம்ம பேசுற பேச்சு, நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்ம காண்பிக்கிற கிரியை, நம்ம யோசிக்கிற சிந்தனை, நம்ம செய்யக்கூடிய செயல், இது எல்லாமே யாரை வெளிப்படுத்தணும்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி காமிக்கணும். அப்படியே யோகன் எப்படி காமிச்சிருக்கார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அவருடைய லைஃப், கிறிஸ்துவ ஒரே ஒரு வார்த்தை மேசியா இவர் தான் காமிக்கிறதுக்காக அவர் என்னென்ன வாழ்க்கையில சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கார், தியாகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, யோகன் என்ன வயசு இருந்திருக்கும்? நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் யோகன் என்ன வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது 30 வயசு. அந்த டைம்ல தான் யார் அறிமுகப்படுத்தாருன்னா யோகன் கிறிஸ்து அறிமுகப்படுத்தாரு. அப்படின்னா நம்முடைய ஆண்டவருக்கு 30 வயசுனா அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பிறந்தவரை யாருன்னு பாத்தீங்கன்னா யோகன். அப்படின்னா அவருக்கு ஏறக்குறைய என்னதான் இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா 30 அல்லது 31 வயசு தான் இருந்திருக்கு கிறிஸ்துவ அறிமுகப்படுத்தும் போது. 30-31 வயசு தான் இருந்தது. அப்படின்னா ஒரு 30 வயசுல இருக்கிற ஒரு வாலிபர், ஒரு யூத் எந்த மாதிரி இந்த உலகத்துக்கு ட்ரெஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 30 வயசு இருக்கிற ஒரு வாலிபனா இருக்கிறவங்க இந்த உலகத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப மாடர்னா, ரொம்ப நம்மள தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நான் இந்த உலகத்துல ஹேண்ட்ஸமா தெரியணும், நான் இந்த உலகத்துல பயங்கர ஸ்மார்ட்டா தெரியணும், நான் இந்த உலகத்துல பயங்கரமா என்ன பார்த்தா அப்படியே ரொம்ப அழகா தெரியணும் அப்படின்னு தான் காமிப்போம். ஆனா யோவான்சனுடைய வாழ்க்கை, அவர் என்ன நோக்கத்துக்காக இப்ப இந்த உலகத்துல இருக்க இன்னைக்கு நிறைய இருக்கிற அநேக வாலிபர்கள் எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ நோக்கத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னை இந்த உலகத்துல பெரிய பணக்காரனா காட்டணும், இந்த உலகத்துல நான் பெரிய ஞானியா காட்டணும், அப்படி நான் எப்படி அவ்வளவு அழகா இருக்கணும் காட்டணும், இதுக்காக இந்த நோக்கத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா யோவான் ஸ்நானகன் அவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். அந்த ஒரே நோக்கம் தான். அந்த ஒரே நோக்கத்திற்காக அந்த வாலிப பிரியாயத்தில் இருக்க அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படியே நம்மளே புதைச்சிருக்காங்க. இந்த உலகத்துல நான் எவ்வளவு பாரு எப்படியாப்பட்ட ட்ரெஸ் பண்ணிருக்கேன், எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய பணக்காரர், எவ்வளவு பெரிய டேலண்ட் நம்ம காட்டல யோவான் ஸ்நானகன். அவரோட ட்ரெஸ் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு 30 வயசு இருக்கிற ஒரு யூத் போடக்கூடிய ட்ரெஸ் மாதிரி அவர் போடல. ஏன் போடலான்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க இந்த உலகத்துல நான் வெளியே வரக்கூடாது, என்னுடைய பேர், என்னுடைய அழகு, என்னுடைய ஞானம் இந்த உலகத்துக்கு பெரிய பெரிய விஷயத்துக்காக வரல. நான் அதுக்காக நான் இந்த பூமியில பிறக்கல. ஒரே ஒரு நோக்கம், என்னுடைய மேசியாவை நான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். அந்த ஒரே நோக்கத்துக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் பிறந்தேன்னு சொல்லிட்டு தன்னை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பதில் கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துக்காக தன்னை என்ன பண்ணிக்கிறது தாழ்த்தி. இந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்றையோ ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் கார்க்கச்சியை கட்டி கொண்டிருந்தான், காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. பாத்தீங்களா அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சியை என்ன பண்ணிட்டு கட்டிட்டார். ஒரு எளிமையான ஒரு ட்ரெஸ்ஸிங் நம்ம பண்ணிருக்கணும் போட்டிருக்கு. சோ அவர் ஏன் அந்த மாதிரி போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் முழுக்க யாரை பத்தியும் யோசிக்கப்படுதுங்க. அந்த உலகத்துக்கு மேசியாவை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் எப்படிப்பட்ட என்ன தன்னைத்தான் தாழ்த்தணும், தன்னை முற்றிலும் தன்னுடைய சுயத்தை எல்லாத்தையும் வெறுத்துட்டு அவர் தன்னை என்ன பண்ணிருக்காரு, தன்னை தாழ்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஃபுட் என்ன ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெட்டுக்கிளியும் காட்டுக்கையும் என்ன பண்ணிருக்காரு அவர் ஆகாரமா. இன்னும் சிம்பிளா எப்படி சொல்ல போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டாரு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப். தன்னை இந்த உலகத்துக்கு பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்கோ, தன்னுடைய அழகை பெருசா காட்டிக்கிறதுக்கோ, தன்னோட டேலண்ட பெருசா காட்டிக்கிறதுக்கோ, நான் எவ்வளவு ரிச் பாத்தீங்களா, நான் எப்படி எல்லாம் சாப்பிட்றேன் பாத்தீங்களா, நான் எப்படி எல்லாம் வாழறேன் பாத்தீங்களா, எவ்வளவு ஜாம்னு இருக்கும் பாத்தீங்களா, இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு வரல. அவருடைய ஒரே நோக்கம் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக நான் சிம்பிளான ஒரு லைஃப் நான் வாழ்ந்துட்டு அந்த ஒரு வேலையை நான் பர்ஃபெக்டா செஞ்சுட்டு போனேன். அது ஒரே ஒரு நோக்கம் தான். அந்த நோக்கத்திற்காகவே இப்ப யோசிச்சு பார்க்கலாம், நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வந்திருக்கீங்களா? நம்ம எந்த மாதிரி ஒரு மைண்ட்ல நம்ம இந்த உலகத்துக்கு வாழ்ந்துக்கணும், நம்ம வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், நம்ம வே ஆஃப் சாப்பிட்ற விதம், அதே மாதிரி நம்ம இந்த உலகத்துல எப்படி எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறோம்.
நம்மளே வெளியா நம்ம எப்படிப்பட்டவங்கிறத வெளியே காட்டுதான் தேவன் நம்ம இந்த உலகத்துக்கு பிறக்க வச்சிருக்காரு. இல்ல, கிறிஸ்துவோடைய குணலட்சணம் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கிற யாரும் பார்க்க முடியாது. அவர் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தார், எப்படி பேசுவார், எப்படி கிரியை செய்வார் அவருக்கு தெரியாது. இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. நம்முடைய ஆண்டவர் இப்ப நேர்ல கூட அவங்க பார்க்க முடியாது இந்த உலகத்துல இருக்க ஜனங்க. அப்ப அவர் எப்படி நம்ம இந்த உலகத்தை பார்க்கணும்? இங்க வந்திருக்கிறார், இவர்தான் மேசியா, வந்திருக்கிறவர் தான் ராஜா, அவர் வந்துட்டார் அப்படின்ற விஷயத்த அவர் எப்பேற்பட்ட குணலட்சணம் உடையவர்ன்றதை எப்படி காட்ட முடியாதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கையின் மூலம் காட்டும். அதுக்குதாங்க இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம். நமக்கும் இந்த நோக்கத்துக்காக தான் பிறந்திருக்கோம் தவிர கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் தவிர நம்முடைய சுயத்தையோ, நம்முடைய ஞானத்தையோ, நம்முடைய பணத்தையோ, நம்ம செல்வாக்கோ இந்த உலகத்துல பெருசா காட்டுத தேவன் இந்த உலகத்திலையும் இந்த சத்தியத்திலே தேவன் நம்மளை கூப்பிடல. சோ இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணீங்கன்னா மெயினா புரிஞ்சுக்கணும். சோ ஒரு சிம்பிளான ஒரு லைஃப், கிறிஸ்துவுக்காக தாங்களே ஃபுல்லா நான் பண்ண சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்முடைய ஆண்டவருடைய முதல் ஸ்டெப் என்ன சொன்னாங்கன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் தன்னைத்தான் வெறுத்து. இது எனக்கு பிடிக்கும், இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும், இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கும், இந்த ஒரு பொருள் எனக்கு பிடிக்கும் அப்படின்றத விட இந்த ட்ரெஸ் கிறிஸ்துவுக்கு பிடிக்குமா, இந்த பொருள் கிறிஸ்துவுக்கு பிடிக்குமா, நான் இப்படி பண்ற ஒரு கிரியை கிறிஸ்துவுக்கு பிடிக்குமா, நான் இப்படி பேசுறேன்னு எனக்கு கிறிஸ்துவுக்கு பிடிக்குமா, நான் இப்படி யோசிக்கிறேன் அது கிறிஸ்துவுக்கு பிடிக்குமா, அப்புறம் கிறிஸ்து இப்படி யோசிப்பாரா, கிறிஸ்து இப்படி பாப்பாரா அப்படின்னு ஒவ்வொரு சிந்தையுமே யாரை வெளிப்படுத்தி காமிக்கணும்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை காமிக்கணும். வேலை செய்யற இடத்துலயும் சரி, வீட்லயும் சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகோதர மத்தியிலயும் சரி, எல்லா இடத்துலயும் நம்ம யாரை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம். சோ ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை யார் வாழ்ந்துட்டாரு பார்த்தீங்கன்னா யோவான் வாழ்ந்து. கொஞ்சம் அப்படியே நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்முடைய யோவான் அந்த சிம்பிளான ஒரு வாழ்க்கை குறிச்சு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி என்ன பண்ணுவாருன்னா பேசுவார். எப்படி பேசுவாருன்னு பாத்தீங்கன்னா இதே ஒரு விஷயம் தான். அந்த இஸ்ரவேலர்களை பார்த்து கேட்பார், நீங்க எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த டைம்ல யோவானுடைய அவருடைய லைஃப் அப்படியே எடுத்து காமிப்பார் கிறிஸ்து. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறார் பாருங்க யோவான். அப்படி வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்திய 11ஆம் அதிகாரம் வசனம் 7 மற்றும் 8. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 7 முதல். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்த ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்த்து வனாந்திரத்திற்கு போனீர்கள், காற்றினால் அலையும் நாணலையோ, அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள், மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ, மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். பாத்தீங்களா, இப்ப நம்ம ஆண்டவர் கேட்கிறாரு, எதை பார்க்கப்பா நீங்க வனாந்திரத்துக்கு போனீங்க, காற்றில் அசையும் நாணலையோ, அப்படி இல்லைன்னா எதை பார்க்க நீங்க போனீங்க, மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? நீங்க வனாந்தரத்துல போய் மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனை பார்க்க முடியுமா? அவன் மெல்லிய வஸ்திரம் அப்பெல்லாம் அந்த ஒரு டைம்ல யாரதான் போட்டு பாத்தீங்கன்னா அரசர் மாளிகையில் இருக்கும் அந்த மெல்லிய வஸ்திரம் அழகா அவங்க என்ன பண்ணணுமா அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்ப நம்முடைய ஆண்டவர் கேட்கிறாரு, யோவான் நீங்க பார்க்க போனீங்க, வனாந்தரத்து கூக்கில் எடுக்கிற சத்தம் யாரு பார்த்து யோவான் அவரை தான் நீங்க பார்க்க போனீங்க. அவர் மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா அவர் பார்க்க போனீங்க அப்படின்னு நீங்க மெல்லிய வஸ்திரம் தரித்தவரை நீங்க பார்க்கணும். நீங்க எங்க போய் பார்க்க வேண்டியதா இருக்கும்? அரசர் மாளிகையில நீங்க என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆனா இங்க இருந்தவர் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர் இல்ல, வனாந்தரத்துல கூக்குரல் இட்ட அவர் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர் இல்ல, அவர் முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை மேசியாவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காகவே தங்களை முற்றிலும் அர்ப்பணிச்ச ஒரு மனுஷனே நீங்க பார்க்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள், தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசி பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள், தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் அவர் எப்படிப்பட்டவர், மேன்மை உள்ளவர். சோ அப்பேற்பட்ட ஒரு குணலட்சணம் யாருக்கு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழாத ஒருத்தர், உதாரணத்துக்கு இப்ப யோவான் எடுத்துக்கோங்க. அவர் இஷ்டத்துக்கு இந்த உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இந்த உலகத்துல அவர் இஷ்டம் மாதிரி வாழ்ந்துட்டு அவர் ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இவர் தாங்க இந்த உலகத்துக்கு பாவத்தை சுமத்திற்கு தேவாட்டின் கையை காமிச்சிருந்தாருன்னா ஜனங்க இயேசு கிறிஸ்து பின்னாடி போயிருப்பாங்க. யோசிச்சு பார்க்கலாம், எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்.
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்து அவர் இவரை போய் இவர் தான் உலகத்தின் பார்த்து சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டி, இவர் தான் மேசியான்னு சொல்லி சொன்னாருன்னா என்ன யோசிச்சிருப்பாங்க ஜனங்க? நீங்களே இவ்வளவு மோசமா இருக்கிறீங்களே, நீங்க கை காமிக்கிறீங்க, அவர் எவ்வளவு மோசமானவரா இருக்கணும் அப்படிதானே பொதுவா நினைப்பாங்க. இப்ப நம்ம கூட இருக்கிறோம், நமக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றாரு, ஆனா ரெக்கமெண்ட் பண்றவர் அவரே ரொம்ப மோசம். அவர் என்ன பண்ணா, நீங்க இவரை போய் பாருங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாருன்னா நம்மளே யோசிக்கும், இவ்வளவு ஒஸ்டா இருக்காரு, இவர் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணா அவர் எவ்வளவு ஒஸ்டா இருப்பாரு, எதுக்கு தேவையில்லாத நம்ம அது எதுக்கு போகணும், நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம், ஒரு வேலை ஆகணும். சோ அப்படின்னா இப்ப யோகான் என்ன காமிக்கணும்னா, நான் அறிமுகப்படுத்துறவர் என்னை விட பெரியவர், அவரை நான் அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த உலகத்துல என்னை முற்றிலும் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அது பத்தாதுன்ற விஷயத்த இந்த உலகத்தில் காமிக்கணும். அதுக்காக அவர் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுனாலதான், இந்த மாதிரி தன்னையே முற்றிலும் அர்ப்பணிச்ச ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனாலதான் அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டிருக்காங்க ஜனங்க. அவர் பின்னாடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. யோகான் பின்னாடி நிறைய கூட்டம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பேசின பேச்சுக்காக இல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக. சோ அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிருக்காங்க, யோகான் வாழ்ந்திருக்கோம். அப்ப அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், யோகானுடைய வாழ்க்கை. நம்மளும் இந்த உலகத்துல கிறிஸ்துவ அறிமுகப்படுத்துறது, நம்ம சத்தியத்தை ஓடி ஓடி வார்த்தையில வாயில போயிட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சத்தியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை எடுத்து அப்படியே பிரிச்சு அழகா சொல்லி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு 2ஆம் வந்துட்டு அவர் ராஜா வந்துட்டார் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் நம்ம சரியான ஒரு வாழ்க்கை வாழாம போயிட்டு இருந்தாங்க. இந்த சத்தியத்தை யாராச்சும் ஏத்துப்பாங்களா? அப்படி ஒரு எக்ஸாம்பிளான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றது பூமி. இந்த உலகத்துல ஒரு எக்ஸாம்பிளா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அந்த சத்தியத்தை எடுத்துட்டு போய் சொல்லும் போது கண்டிப்பா அதை கேட்கக்கூடிய ஜனங்கள், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு சகோதரன் சொல்றாருன்னா கண்டிப்பா இதுதான்ப்பா சத்தியமா இருக்கும், இதுதான் உண்மையா இருக்கும், உண்மையிலே இதுதான்ப்பா சத்தியன்றத நம்பக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பிரதிபலிக்க முடியாது, ஆனா நம்மளை பார்த்தா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாக்குற மாதிரி இருக்கும். இப்ப யோசிச்சு பார்க்கலாம், யாராச்சும் வந்து நம்ம கிட்ட உங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? என்ன பாக்குறீங்களா, என்னோட கேரக்டரை பாக்குறீங்களா, அப்படித்தாங்க கிறிஸ்து இருப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா கிறிஸ்து சொன்னார். கிறிஸ்து கிட்ட வந்து கேட்டாங்க, பிதாவை எங்களுக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்து சொன்னார், என்ன நீங்க பாக்குறீங்க இல்லையா, என்னை பார்த்தா பிதாவை பார்க்கணும். சோ இந்த ஒரு வசனம் தான் ட்ரினிட்டியா மாத்திட்டாங்க நம்ம ஆளுங்க. அது அப்பாற்பட்ட விஷயம். ஆக்சுவலா நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, நான் எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர்ல இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கணும் அதே மாதிரிதான் எங்க அப்பா இருப்பார். எங்க அப்பாவோடைய அந்த ஒரு கேரக்டர் இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அப்ப என்னை பார்த்த பிதாவை பார்த்த மாதிரி அவருடைய குணலட்சணம் இப்படிதான் இருக்கும்ன்ற விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணார் கிறிஸ்து. இப்ப நம்மளும் யாருடைய குணலட்சத்தை வெளிப்படுத்த காமிக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு வாழ்க்கையை காமிக்க வந்திருக்கலாம். அப்படின்னா அந்த வாழ்க்கையை காமிக்க வந்திருக்கோம். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சொன்னாதான் வந்து அதுக்கு மரியாதை தவிர, நம்ம இந்த உலகத்துல ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம போய் சத்தியத்தை எடுத்து போய் காமிச்சா அந்த ஒரு அழகை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த சத்தியமே அவங்க ஒரு மரியாதை இல்லாத மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அப்படி அந்த சத்தியத்திற்கு ஒரு மரியாதை, அந்த வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதான் இந்த யோகான் வாழ்ந்தார். சோ அதை பார்க்கும்போது யோகான் பார்த்து நிறைய பேர் பயந்து இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையை பார்த்து பயந்து இருக்கிறாங்க. அவருடைய சாக்ரிஃபைஸை பார்த்து பயந்து இருக்கிறாங்க. யாரே பயந்து இருக்காங்க தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். மார்க் 6ஆம் அதிகாரம் 17 முதல். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக கொண்ட போது, நல்லா கவனிங்க, இங்க என்ன பண்ண, ஏரோது யாரு? அந்த கலிலேயா பட்டணத்துக்கு யாரு ஹெட் வந்து ஏரோது. அந்த ஏரோது என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, பிலிப்பு அவருடைய சகோதரன், ஏரோதுடைய சகோதரனுடைய மனைவியை என்ன பண்ணிருக்கா வச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் வச்சுட்டு இருக்கிற விஷயம் யோவான் கேள்விப்பட்டு நேரா போயிருக்காரு. யாருக்கு அகேன்ஸ்டான்னு பாத்தீங்கன்னா ஏரோதுக்கு நேரா போயிட்டு, நீ எவ்வளவு பெரிய ஆளானா இருந்துக்கோ, எவ்வளவு பெரிய பொசிஷன்ல நீ உட்காந்துக்கோ, ஆனா நீ பண்ணிட்டு இருக்கிற தப்புன்ற விஷயத்த சுட்டி காமிக்கிற மைண்ட் யாருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா யோவான். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 18ஆம் வசனம். யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உன்னுடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று சொன்னது நிமித்தம் ஏரோது அனுப்பி யோவானை
கட்டி காவலில் வைத்திருந்தான். பாத்தீங்களா? அப்போ யோவான் ஸ்நானகன் எந்த அளவுக்கு தைரியம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நேரம் அது எவ்வளவு பெரிய ஆளானா இருக்கட்டும், நீ எவ்வளவு பெரிய கலிலேய பட்டணத்துக்கு நீ ஒரு அதிகாரியா கூட இருந்திருக்கலாம். ஆனா தப்புன்னு வந்துச்சுன்னா தப்புன்ற விஷயத்துல ஸ்ட்ராங்கா நின்று அப்படி நீ இது மாதிரி பண்றது தப்புன்னு சுட்டி காமிக்கும் போது அங்க மூஞ்சி முகமே பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு தைரியம் யாருக்கு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன். அதே நேரத்துல யோவான் ஸ்நானகன் சிறையில போட்டார் ஏரோது. ஆனா அவரை சாகடிக்கலான்னு பிளான் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏரோதுக்கு பயம் வந்துச்சுமா யோவான் ஸ்நானகன். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மார்க் 6:20 மார்க் 6:20. அதே நின்றார். யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை போதும். அப்போ ஏரோது என்ன பண்ணிருக்காரு? யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவர் என்று அறிந்து அவனுக்கு பயந்து. ஏரோதே யாரை பார்த்து பயந்து இருக்காரு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனை பார்த்து பயந்துருக்கு. ஏன்னா அவருடைய உருவத்தையோ அவருடைய பவரையோ பார்த்து பயப்படல. அவருடைய கேரக்டர், அவர் குணலட்சணம், அவர் நீதியானவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர்னு பயந்துருக்காரு. ஏரோதே பயந்துருக்காருன்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கும்? இவர் யாராச்சும் குற்றம் பிடிச்சிருக்க முடியுமா? நீங்க பண்றது இந்த மாதிரி பண்றது நீ தப்புன்னு யாராச்சும் யோவான் ஸ்நானகனை பார்த்து காமிச்சிருக்க முடியும்? ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை நம்முடைய அர்ப்பணிச்சிருக்காரு. அதே நேரத்துல ஏரோதுக்கு மட்டும் இல்ல, யாருக்கு பயம் வந்திருக்கு தெரியுங்களா? பரிசேயர் சதுசேயர் கூட்டத்துக்கு ஒரு பயம் வந்திருக்கு யோவான் ஸ்நானகனை பார்த்து. என்ன பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட பரிசேயர் சதுசேயர் ஒரு கேள்வி கேட்பாங்க. அவர் கேள்வி கேட்கும்போது என்ன கேள்வி கேட்பாங்க பாத்தீங்கன்னா, பரிசேயர் சதுசேயர் அந்த கூட்டம் நம்முடைய ஆண்டவரை பார்த்து என்ன அதிகாரத்துல நீங்க செய்றீங்க அப்படின்னு நம்முடைய ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது நம்முடைய ஆண்டவர் ஒரு கொஸ்டின் வைப்பார், இவரு ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி வைப்பாருன்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 20:4-6 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 20:4 யோவான் ஸ்நானம் தேவனால் உண்டாயிட்டோ மனுஷனால் உண்டாயிட்டோ என்று கேட்டார். அவர் இப்ப நம்முடைய ஆண்டவர் யாரை உள்ள இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா, யோவான் கொடுத்த ஸ்நானம், ஞானஸ்நானம் கொடுத்தார் யோவான் ஸ்நானகன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷனால் உண்டாயிற்றா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அந்த ஜனங்கள், அந்த பரிசேயர் கூட்டம் என்ன பண்றதுன்னா ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன யோசிக்கிறாங்க பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் தொடர்ந்து. அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்னையே அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்கள் எல்லாம் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியினால் நம்மேல் கல்லறிவார்கள் என்று சொல்லி என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்முடைய ஆண்டவர் கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் தான் உண்டாயிட்டுன்னு சொன்னா என்ன பண்றாரு நம்முடைய ஆண்டவர்? அடுத்த கேள்விக்கு நீங்க ஏன் விசுவாசிக்க கேட்பாரு. இல்ல அது மனுஷனால் தான் உண்டாச்சு அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற இஸ்ரவேலர்கள் முழுக்க யாரை தீர்க்கதரிசி நம்பிட்டு இருக்கிறாங்க? யோவான் நம்பிட்டு இருக்காங்க. அதனால என்ன பயந்துட்டாங்க பாத்தீங்கன்னா பரிசேயர் வகுப்பார். ஒருவேளை இவர் மனுஷனால் தான் உண்டாயிடுச்சு சொல்லிட்டா இந்த எல்லா கூட்டமும் அவர் தீர்க்கதரிசி நம்பிட்டு இருக்கு, உடனே நம்ம மேல கல் எறிஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கார். அதே நேரத்துல பரிசேயர் சதுசேயரோட குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் என்ன பண்ணிருக்கார், வாழ்ந்திருக்கார். பரிசேயர் சதுசேயர் யோவான் ஸ்நானகன் மனுஷன் தான், அவர் கொடுத்த ஞானஸ்நானம் மனுஷனா உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டா யாருக்கு ஆபத்து வந்துடும்? இவருக்கு பரிசேயர் வகுப்பாருக்கே பிரச்சனை வந்துடும். அதுக்காக பயந்துட்டு என்ன சொல்றாங்க நம்முடைய ஆண்டவர்கிட்ட, அது யாரால் உண்டாயிற்று என்று எங்களுக்கு என்ன பண்ணாது, உங்களுக்கு தெரியாது. சிம்பிள் பதில், சிம்பிளா என்ன பண்ணா எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டாங்க. உடனே நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நானும் என்ன அதிகாரத்தினால எங்களை செய்யறேன்னு நான் பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். சோ இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன காமிக்கிற நம்முடைய ஆண்டவர் என்ன புரிய வைக்கிறார் பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் இந்த ஜனங்கள் முழுக்க யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசி நம்பிட்டு இருக்காங்க. அவர் தீர்க்கதரிசி இல்லைன்னு யாராச்சும் சொல்லிட்டாங்க, ஜனங்களே கல்லெடுத்து அடிச்சுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை யார் வாழ்ந்துருக்காரு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் வாழ்ந்துருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு லைஃப் சாதாரண ஒரு வாழ்க்கை இல்லைங்க யோவான் ஸ்நானகன். இதெல்லாம் ஏன் வாழ்ந்தாரு தெரியுங்களா? ஒரே ஒரு நோக்கம், இந்த உலகத்துக்கு மேசியாவை அறிமுகப்படுத்துறது. ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு.
இன்னும் ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு கேரக்டர் யோவான் ஸ்நானன். என்ன கேரக்டர்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு தூரம் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டே வந்தோம். அப்படியே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே முற்றிலும் தன்னை அர்ப்பணிச்சுட்டே வந்தார். அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியில வந்தாரோ அந்த நோக்கம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைவேற போகுது. எந்த டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் யோர்தானில் ஞானஸ்நானம் கொடுத்துக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு வருஷம் பிறந்து வளர்ந்து இந்த உலகத்துல மேசியை அறிமுகப்படுத்தணும் ஒரே நோக்கத்துக்காக தன்னை முற்றிலும் பண்றாருன்னா தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கார். ஆனா இன்னும் அதுக்கு ஏற்ற டைம் வரல. அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. அந்த டைம் என்ன பண்ணணும் அப்படி கெட்டு நெருங்கி வர்றது யோவான் ஸ்நானன் புரிய ஆரம்பிக்கும் போது யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் கரெக்டா தெரிஞ்சிச்சு, இங்கதான் நம்ம அறிமுகப்படுத்த போறோம் யார, மேசியாவும் அப்படின்னு. ஞானஸ்நானம் ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டே இருக்கும்போது யோவானுக்கு தெரிஞ்சிச்சு, யார் கிட்ட வந்துட்டார், நான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பர்சன் இந்த உலகத்துல பண்ற கிட்ட வந்துட்டார். அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அவரை அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். அது கேட்ட ஒரு தகுதி எனக்கு இருக்கா? தன் அப்படியே அனலைஸ் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டே இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் அப்படி வர்றதை கண்டுபிடிச்சோம்ல, யோவான் இப்ப நம்முடைய ஆண்டவரை பத்தி இன்டைரக்டா நான் பண்றதெல்லாம் பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். யோவான் 1:26 மற்றும் 27. 1:26 முதல் யோவான் அவருக்கு பிரதித்திரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். இப்ப நம்முடைய ஆண்டவர் வந்து நின்றுக்கிறதை கண்டுபிடிச்சிட்டார் யோவான் ஸ்நானன். என்ன கண்டுபிடிச்சாரு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு தண்ணியில தான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்க அறியாதிருக்கிற ஒருவர் உங்க நடுவில் இருக்கிறார். அவரை அறிவிக்கிறதுக்காக இந்த உலகத்தை அறிவிக்கிறதா நான் வந்திருக்கேன். ஆனா அந்த உலகத்துக்கு நான் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லை. அப்பேற்பட்டவர் உங்க முன்னாடி வந்து நின்றுட்டார், உங்க மத்தியில வந்து நின்றுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோவான் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தன்னை முற்றிலும் தாழ்த்த ஆரம்பிக்கிறார். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு தாழ்மையை காட்டாம கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது வேஸ்ட்ங்கிறத யோவான் புரிஞ்சிட்டு, உங்க நடுவில் இருக்கிறார், அவர் வந்துட்டார், உங்க மத்தியில் இருக்கிறார். ஆனா அவர் இந்த உலகத்தின் அறிமுகப்படுத்த நான் வந்திருக்கிறேன், ஆனா எந்த விதத்திலும் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு உடனே யோவான் அவருடைய குணலட்சணத்தை அப்படி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு பாத்தீங்கன்னா, 27ஆம் வசனம். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் உள்ளவர், அவர் எனக்கு பின்னாடி வந்தா கூட என்னை விட ஒரு மேன்மையானவர், நான் தாழ்மை உள்ளவர், அவர் மேன்மையானவர், நான் வந்து தாழ்மை உள்ளவன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பார்க்கல என்றான். என்ன தன்னை முற்றிலும் தாழ்த்திட்டாங்க கிறிஸ்துடைய பாதத்துக்கிட்ட. என்ன தாழ்த்திட்டாரு பாத்தீங்கன்னா, அவருடைய பாதரட்சியின் வாரை அவுக்கிறது கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, நான் தகுதியே இல்லைன்றத. யாருடைய பாதரட்சை கல்றதுக்கு, கிறிஸ்துடைய பாதரட்சை கல்றதுக்கு நான் தகுதியே இல்லை அப்படின்னு யார் தன்னை தாழ்த்திருக்காரு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானன் முற்றிலும் தாழ்த்திட்டார். யோசிச்சு பார்க்கலாம், நாமளும் யாரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்கு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்கோம். யோவான் ஸ்நானன் சொல்லிட்டாரு, இதோ நடுவில் இருக்காரு உங்க மத்தியில. ஆனா அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, அவருடைய பாதரட்சின் வார அவுக்கிறது கூட என்ன இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. சரி, அப்படியே நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்ம மத்தியில் இருக்காரா? அவர் வந்துட்டார் ராஜாவா, இந்த உலகத்துக்கு ராஜாவா வந்திருக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு. இன்னும் சொல்ல போனா, நம்ம கிறிஸ்துடைய பாத அங்கமா மாறதுக்கு, கிறிஸ்துடைய சரீரத்துல நம்ம எந்த அங்கமா மாற போறோம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துடைய பாத அங்கமா மாற போறோம். கிறிஸ்துடைய பாத அங்கமா மாறதுக்கு நம்ம பெரிய ஆளா இல்ல. எப்படி யோவான் ஸ்நானன் சொன்னாரோ, அந்த பாதரட்சின் வார அவுக்கிறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொன்னாரோ, அதே மாதிரி கிறிஸ்துடைய பாத அங்கமா மாறதுக்கு நமக்கு என்ன இல்லை, தகுதியா. நம்ம என்னதான் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அந்த தியாகம், அந்த பலி கிறிஸ்துடைய பாத அங்கமா மாறத்துக்கு வர்த்துன்னு சொல்ல முடியாது. இப்படிதான் இந்த உலகத்துல நம்ம ஒரு 50 வருஷம் வாழணும்னு வச்சுக்கோங்க. அந்த 50 வருஷம் வாழ்ற வாழ்க்கையில, அந்த வாழ்க்கையில நம்ம காமிச்ச கேரக்டரை வச்சு
நீங்க உண்மையிலே கிறிஸ்துவ பாதகமா மாறதுக்கு எக்ஸாக்டா குவாலிஃபைடா இருக்கு, தகுதியா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? தேவன் அங்கீகரிப்பாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் கிறிஸ்துடைய சரீர அங்கத்துல ஒரு அங்கமா மாறதுக்கு உண்மையிலே தகுதி இல்லை. ஆனா தேவனா போட்ட ஒரு பிச்சையில ஒரு கிருபையில நம்ம அது போய் வரோம். அப்படி நாங்க யோவான் ஸ்நானகன் இவ்வளோ தன்னுடைய வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் பண்ணாலும், ஆனா அதெல்லாமே இவர் அறிமுகப்படுத்துறதுக்கு அது போதாது எப்படின்னு ஒத்துக்கினாரோ, எப்படி அதை சொன்னாரோ, எப்படி அதை காமிச்சாரோ, அதே மாதிரி நம்மளும் அப்படி ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்காக இந்த உலகத்துல எவ்வளவு தியாகம் பண்ணாலும் அது கிறிஸ்துவனுடைய பாதத்துல நம்ம போய் சேரத்துக்கு அது அவ்வளோ பலிகளான்னு பார்த்தா அதெல்லாம் ரொம்ப கம்மி. நம்ம இந்த உலகத்துல செலுத்துற பலிகள், இந்த உலகத்துல நம்ம தியாகம் பண்ண சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது எதுவுமே அது முழுமையா நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் பண்ணாலுமே அது கிறிஸ்துவனுடைய சரீர அங்கமா மாறதுக்கு அது என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா அது தகுதியானதே இல்லை. ஆனா இருந்தாலும் தேவன் என்ன பண்ணா, நீங்க கொஞ்சம் செஞ்சீங்கல்ல அது நான் பெருசா நான் பாக்குறேன். அதான் சொல்ல கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர் உன்னை அநேகத்துக்கு நான் என்ன பண்றேன் அதிகாரம். அதை சொல்லும் போது நம்ம என்னதான் இந்த உலகத்துக்கு நம்ம தியாகம் பண்ணலாம் அது கொஞ்சம் தான் தேவனை பாருங்க. ஆனா இருந்தாலும் தேவன் என்ன பண்ணா பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு தான் நம்மளுக்கு கூப்பிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, அழியாமை நம்ம இந்த உலகத்துல வாழ்ற அந்த கொஞ்சம் வாழ்க்கையில நம்ம காமிக்கூடிய அந்த ஒரு குணலட்சணம், நம்ம பண்ணக்கூடிய தியாகம் பலிகள், அது எல்லாமே நம்ம கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அந்த தெய்வீக சுபாவம் அந்த அழியாமைக்கு போற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஈக்குவல் ஆகுமான்னு பார்த்தா ஈக்குவல் ஆகாது. ஏன்னா அது அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, இம்மார்டாலிட்டி, அழிவே இல்லாத ஒரு தன்மைக்கு நம்ம போறோம். அந்த அழிவே இல்லாத தன்மைக்கு போறக்கூடிய நம்ம இந்த அழிஞ்சு போற இந்த உலகத்தை நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பலிகள், சின்ன சின்ன தியாகங்கள், சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ், அது தேவன் எப்படி பாக்குறது பாத்தீங்கன்னா அது சின்னதா இருந்தா கூட அது பெரிய ஆசீர்வாதத்துல. சோ அப்படின்னா யோவான் ஸ்நானகன் ஒரே ஒரு நோக்கம், இதெல்லாம் அங்க ஞானஸ்நானத்துல அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஞானத்தை கொடுத்துட்டு மறுநாள் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். யோவான் 1:29. யோவான் 1:29. மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இது ஒரே ஒரு வார்த்தை தாங்க யோவான் ஸ்நானகன் சொன்னார். இந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சாருன்னா அவர் என்ன பர்பஸ்க்கு வந்தா அது முடிஞ்சு. இதுக்கப்புறம் அவருக்கு அங்க வேலை இல்லை. ஏன்னா அதான் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் அப்படின்னு கையை காமிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் இவருடைய வேலை முடிஞ்சு, இவருடைய சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் யாருடைய சாப்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா அந்த டைம்ல கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காகவே வந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். அப்ப யோவான் ஸ்நானகன் சொல்ற என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து கிட்ட நேரம் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்களுடைய பாதரட்சியை அவுக்கிறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொன்னார் பாத்தீங்களா. இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க யோவான் ஸ்நானகன் கிறிஸ்து கிட்ட, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 3:13 மற்றும் 14. மத்தேயு 3:13 முதல். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கல்லறை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். யோவான் சொன்னால் முடியல. ஏன் முடியலன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை விட எவ்வளவு பெரியவர் இவரு, மேசியா, தேவனுடைய குமாரன், அவரு நம்ம கிட்ட ஞானஸ்தானம் யோவான் புரிஞ்சுட்டாரு. நான் ஆக்சுவலா உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்கனாலே நீங்க போய் என்கிட்ட வரலாமா, நான் அவ்வளவு பெரிய ஆளா நான் இல்ல அப்படி முழுமையா தன்னை என்ன பண்றேன்னா தாழ்த்தார். நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு யோவான், இந்த மாதிரி நீதியை நம்ம நிறைவேற்றுறது தேவனுக்கு உகந்ததான் இருக்கும். அதனால நம்ம இப்ப நீதியை நிறைவேற்றணும். அதனால இப்போது எனக்கு இடம் கொடு. இம்மிடியா அந்த டைம்ல என்ன பண்றாரு யோவான், தன்னை முற்றிலும் தாழ்த்தி கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த. இந்த ஒரு குணலட்சணம் யாருக்கு இருக்கும் பத்தி நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு சூழ்நிலையுமே நம்ம யாரதான் மேன்மைப்படுத்தணும், கிறிஸ்துவை தான் மேன்மைப்படுத்தணும். கிறிஸ்துவ நாமம் மையப்படணும். நம்முடைய நாமமோ நம்முடைய பேரோ நம்முடைய மகிமையோ என்ன பண்ணணும்னா மகிமைப்படக்கூடாது. யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம சத்தியம் பேசி இருக்கிறதுனால என் பேர் மகிமைப்படணும், என் பேர் பெருசா வரணும், இந்த பிரதர் பயன் சூப்பர் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த சத்தியத்தை நம்ம பேசக்கூடாது. ஒரே ஒரு நோக்கம், இந்த சத்தியத்தின் மூலமா தேவனும் கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படணும். அது ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த சத்தியம் நம்ம என்ன பண்ண சொல்றோமே தவிர, ஒருவேளை இந்த சத்தியத்தை சொல்றது மூலமா
எனக்கு பாரு இந்த மாதிரி இந்த சகோதரன் சூப்பரா சத்தியம் பேசுறாரு, அழகா சூப்பரா பேசுறாரு அப்படின்னு சொல்றதுக்காக, அப்படி நீங்க சொல்றதுக்காக பயங்கரமா நான் இது பண்ணிக்கணும்னு வச்சுக்கேன். அந்த மைண்ட் எனக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் எப்படி பார்ப்பாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா பார்ப்பார், கேவலமா பார்ப்பார். சோ என்ன நோக்கத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம? அப்போ சத்தியத்தை இந்த உலகத்துல எடுத்து சொல்றது நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய கிரியையிலும் சரி, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணலட்சணத்தோட இந்த பூமியில வாழ்ந்து அவங்களை முற்றிலும் பண்ண தவறு. இது முதலா நம்ம பார்த்தோம் யோவான் ஸ்நானகன் கேரக்டர். இன்னொரு கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர். உண்மையிலே இது யாரும் ஒரு சீட்ல பண்ண மாட்டாங்க. அது ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, நிறைய பேர் அவரை பின்பற்றி இருந்தாங்க. அவர் பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது யோவான் ஸ்நானகன் தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தேன்னு தெரியுமாப்பா? மேசியாவை அறிமுகப்படுத்துறதுதான். எப்போ மேசியா இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்கணும், இதுக்கப்புறம் நீங்க என் பின்னாடி வரக்கூடாது. யார் பின்னாடி போங்க, எல்லாரும் அவரு பின்னாடி போங்க அப்படின்னு அப்படி இருக்கன்னா, அவரு பின்னாடி யோவான் ஸ்நானகன் பின்னாடி இருந்த அந்த கூட்டத்தை அப்படி அவருடைய சீஷர்களை யார் பக்கம் திருப்பி போக சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து பக்கம் பின்னாடி போக சொல்றாரு. பசங்க நீங்க வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 1:35 வரைக்கும் வாசிக்கலாம். யோவான் 1:35 முதல். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு சென்றார்கள். பாத்தீங்களா? அப்போ மறுநாள்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கிறத பார்த்து, நடந்து போறத பார்த்து யோவான் சொல்றாரு, அவரு பின்னாடி யோவான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்டேஷன்ல பார்த்து சொல்றாரு, நீங்க இதுக்கப்புறம் ஏன் பின்னாடி வராதீங்க, இது உலகத்தின் பாவதோ தேவ ஆட்டுக்குட்டி, அவர் பின்னாடி போங்க அப்படின்னு. அவர் பின்னாடி வந்துட்டு இவர் பின்னாடி வந்துட்டு இருந்த ஒரு சீஷர்களை கிறிஸ்து பின்னாடி போக சொல்லி டைவர்ட் பண்றாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கேரக்டர். யோசிச்சு பார்க்கலாம். நம்ம பின்னாடி சில பேர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துருப்பாங்க இல்லையா? சில பேர் நம்மளை நம்பி நம்ம பேச்சை கேட்டு நம்ம கூடவே சில ஒரு கூட்டம் இருக்கும். சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடியே ஒரு கூட்டம் வச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பேருக்கு சரி, இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் சரி, பெரிய பெரிய ஆட்கள் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். ஏன்னா அது ஏன் அப்படி வச்சுக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அவங்க பெரிய ஆளா காமிச்சிக்கணும், என் பின்னாடி எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கமான்னு காமிக்கணும். ஆனா யோவான் ஸ்நானகனுடைய கேரக்டர் தெரியுங்களா? நான் பெரிய ஆள் இல்லை, நான் சின்ன ஆளு, அவரு தான் பெரிய ஆள், அவரு பின்னாடி நீங்க போங்க, ஏன் பின்னாடி எல்லாம் வராதீங்க, அவர் பின்னாடி போங்க அப்படின்னு கிறிஸ்துவ கை காட்டுறாருன்னா உடனே இவருடைய சீஷர்கள், யோவானுடைய சீஷர்கள் உடனே யார் பின்னாடி போக ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து பின்னாடி போக ஆரம்பிச்சு. சரி, உண்மையிலே இது எவ்வளவு பெரிய மனசு தெரியுங்களா? நம்மளை விட ஒரு பெரிய ஒரு கேரக்டர் கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? யோவானோட கேரக்டர் நமக்கு இருக்கும். கிறிஸ்து பின்னாடி போகக்கூடாது. குணலட்சணத்தை என்ன பண்ணா, யாராச்சும் நம்மளோட பெட்டரா பண்ணானா அவர்கிட்ட போங்க. உண்மையிலே தேவனுடைய ஆலோசனை அவருக்கு மூலமா கொடுப்பாரு. சோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய மனசு யாருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கணும். நம்ம எப்படி நினைச்சுவா தெரியும், ஒரு கண்ணிங்கா எப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் நம்ம கூட தான் இருக்கணும், நம்ம பேச்சதான் கேட்கணும், நம்ம கூட தான் ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் நம்மளுடைய புள்ள வச்சுக்கூடாது. சோ இன்னொரு இடத்துல யோவானுடைய கேரக்டர் எப்படி பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி முடிச்சு அவருடைய சாப்டர் முடிச்ச உடனே என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, யோவானுடைய சீஷர்கள் தாங்கல. ஏன்னா இப்ப யாருடைய பேர் பெருக ஆரம்பிக்கும் பாருங்க, கிறிஸ்துவோட பேர் பெருக ஆரம்பிக்குது, யோவானுடைய பேர் கொஞ்சமா அப்படியே குறைய ஆரம்பிக்குது. ஃபேமஸ் ஆகிறார் கிறிஸ்து. அப்படி ஃபேமஸ் ஆகும்போது யாருக்கு படப்படன்னு ஆகுது பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு. உடனே என்ன பண்ணாலும் அவருடைய சீஷன் வந்து யோவான் கிட்ட சொல்றாங்க, எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 3:26 வசனம் 26 மற்றும் 27. யோவான் 3:26 முதல். அவர்கள் யோர்தானிடத்தில் வந்து, ரபி, உடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவர் குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். இப்ப அந்த சீஷர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, யோவான் கிட்ட வந்து சொல்றாரு, நீங்களும் சாட்சி கொடுத்தீங்க இல்லையா? அவர் என்ன பண்றாரு, அந்த அக்கறையில இந்த மாதிரி ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட பேர் பயணம் பெருகிட்டு இருக்கு, எல்லாரும் அவர் பின்னாடி போறாங்க, உங்க பின்னாடி இருந்த எல்லா கூட்டமும் அவர் பின்னாடி போகுது அப்படின்னு சீஷர் சொன்ன உடனே அந்த டைம்ல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, யோவானுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி கிளியரா கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, 37 வசனம் வாசிங்க.
யோவான் பிரதித்திரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றை பெற்றுக்கொள்ள மாட்டான். இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இந்த மாதிரி செய்யறாருன்னா கண்டிப்பா ஒரு பரலோகத்திலிருந்து ஒருவன் கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் கிறிஸ்து அல்ல. யார் தான் கிறிஸ்து? அவர் தான் கிறிஸ்து. அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சி இல்லை சொன்னான். ஆக்சுவலா அவருக்கு வழி ஆயக்கம் பண்ணதப்ப நான் வந்திருக்கேன். நான் ஒரு வேலைக்காரன். எதுக்கு வேலைக்காரன்? கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காகவே வந்திருக்கிற வேலைக்காரன். அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் பின்னாடி போட்டோம். அடுத்து சொல்றாரு, தெளிவா இருக்கிறார் யோவான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். மணவாட்டியை உடையவனே மணவாளன். யாரை பார்த்து சொல்றாரு? கிறிஸ்துவ பார்த்து சொல்றாரு. அவருக்கு மணவாட்டி இருக்கு, அவர் மணவாளன். மணவாளனுக்கு இன்னும் கொஞ்சம் மணவாட்டி ஜாயின் ஆக போகுது. மணவாட்டி உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழனோ அவர் அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்திற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. இந்த சந்தோஷம் மணவாளன், மணவாட்டியுடையவனே மணவாளன். மணவாளன தோழன் நானு. யாருடைய தோழன்? மணவாளனுடைய தோழன். அவருடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷப்படக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அவருக்கு சத்தம் கொடுத்துருக்கிறாரு, சத்தியத்தை பேசுகிறார். அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு தோழன் நான் மணவாட்டி இல்லை. இப்ப யோசிச்சு பார்க்கலாம். யோவான் தெளிவா தெரிஞ்சு, நான் மணவாட்டியா மாறதுக்கு எனக்கு தகுதி, எனக்கு வாய்ப்பு இல்லை. தகுதி இல்லைன்றத விட வாய்ப்பு இல்லை. ஏன்னா யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அது என்ன பண்ணப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா பலவந்தம் பண்ணப்பட்டுச்சு பரலோக ராஜ்யம். சோ யோவான் ஸ்நானகனுக்கு அப்புறமா கிறிஸ்துக்கு அப்புறம் தான் படிச்சுன்னா அந்த ஒரு வாய்ப்பு ஓப்பன் ஆச்சு. அப்ப யோவான் ஸ்நானன் தெளிவா புரிஞ்சுட்டார், இந்த வாய்ப்புல நம்ம மனவாட்டியா மாறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இல்ல. நம்ம யாராதான் இருக்கணும்னு சொல்லி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா தோழனாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால நான் தோழனாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்? அவர் பெருகணும், நான் சிறுகணும். அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். மணவாளனுடைய தோழனுக்கே இந்த மாதிரி ஒரு தாழ்மையான ஒரு கேரக்டர். நம்ம யாரா மாற போறோம்? மணவாளனுக்கு மணவாட்டியா மாற போறோம். மணவாளனா இயேசு கிறிஸ்துக்கு நம்மளாம் மணவாட்டியா மாற போறோம். மணவாட்டியா மாறக்கூடிய நம்ம தோழனா இருக்கக்கூடிய யோவானுக்கு இந்த மாதிரி ஒரு தாழ்மை இருக்குன்னா, அவருடைய மணவாட்டியா மாறக்கூடிய நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அவரு பெருகணும், நான் சிறுகணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய நாமம், கிறிஸ்துவனுடைய நாமம் பெருகணும். அவருடைய வாழ்க்கை மூலமா அவங்க எல்லாரும் பெருகணும். என்னுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நான் சிறுகணும், தன்னை முற்றிலும் தாது. இந்த உலகத்துல நம்ம வாழும்போது ஒவ்வொரு இடத்துலயும் சரி, தேவனுடைய நாமம், கிறிஸ்துவனுடைய நாமம் அவங்களை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளா வாழணும். தவிர எக்காரணத்துக்கு கொண்டோம் நம்ம இந்த உலகத்துல நம்முடைய பேரு பெருகிட்டு கிறிஸ்துவும் தேவனுடைய பேரு சிறுகிற மாதிரி நம்ம வாழணும். சோ அது மட்டும் இல்லாம யோவானுக்கு இன்னொரு விதத்துல அவங்க எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு. எப்படி எக்ஸாம்பிளா இருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, யோவான் சிறையில அடைப்பட்டிருக்கும் போது அந்த டைம்ல யோவான் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, சீஷர்ல கூப்பிட்டு கேட்பாரு. அவருடைய சீஷர்ல கூப்பிட்டு என்ன சொல்லி அனுப்புவார்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேள்வி போட்டு அனுப்புவார். என்ன கேள்வி? ஒரு டவுட் மாதிரி கேட்பார். என்ன டவுட் மாதிரி கேட்பாரு பாத்தீங்கன்னா, யோவான் சீஷர்ல பார்த்து, அவருடைய சீஷர்ல பார்த்து ஆள் அனுப்பி, நீங்க போய் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, இயேசு கிறிஸ்துக்கு கேளுங்க. என்னன்னு கேளுங்க பாத்தீங்கன்னா, வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவரை வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு நம்ம போய் கேளுங்க. வசனம் வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 19-20 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 19 முதல், நீங்கள் இயேசுவிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்த அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கப்பட்டு, யோவான் ஸ்நானகன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். இப்ப யோவான் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு கேள்வி ஆக்சுவலி அனுப்பியிருக்காரு. என்ன கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, வர்றவர் நீர்தானா இல்ல வேற ஒரு வரத்துக்கு காத்திருக்கணுமா அப்படின்னு என்ன பண்ணுவாருன்னா யோவான் கேட்பாரு. சோ இத போய் யாரும் கேட்பான்னு பாத்தீங்கன்னா, சீஷர்ல போயிட்டு இயேசு கிறிஸ்து கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார். ஆமா நான் தான் அப்படின்னு சொல்ல மாட்டார். சரி, அப்படியே நம்ம யோசிச்சு பார்க்கலாம். என்ன யோசிச்சு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த கடைசிகள் எப்படி யோவான் அந்த யுகத்தினுடைய கடைசியில இருக்கும்போது இந்த ஒரு கேள்வி கேட்டாரோ,
அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு கேள்வி வந்துடும் சில நேரம். உண்மையில் நம்ம ஆண்டவராக இயேசு வந்துட்டாரா? அவர் ராஜாவை வந்துட்டாருன்னு சொல்றீங்களே, எப்படி பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் பிரதர் உண்மையிலே ராஜாவா தான் வந்துட்டாரா? 1874 வந்துட்டாருன்னு சொல்றீங்களே, எப்படி நம்புறது? என்ன அதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டா, இங்க நம்முடைய ஆண்டவர் யோவானுக்கு என்ன பதில் சொன்னாரோ அதே பதில் நமக்கு புரிய வைக்கிறார். இந்த மாதிரி ஒரு டவுட் வந்துச்சான, விசுவாச புரிய வந்துச்சான நமக்குள்ளார. என்ன பதில் சொல்றாரு நம்முடைய ஆண்டவர்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 7:22. லூக்கா 7:22. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவிங்கள். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர், நீங்க போயிட்டு நான் தான் சொல்லுங்க சொல்லல. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டேன், நான் தான் இதை செய்யறேன் அப்படின்றதுக்கு நீங்க சில அடையாளங்களை காமிக்கிறேன், அந்த அடையாளத்தை பார்த்துட்டு நீங்க சொல்ற. என்ன அடையாளம் சொல்றாருன்னா, வாசிங்க சிஸ்டர். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் இருக்கிறார்கள், மரித்தோர் இருக்கிறார்கள், தரித்திரருக்கு விசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த ஒரு அடையாளத்தை என்ன பண்ணாருன்னா யோவானுக்கு சொல்லி அனுப்புறாரு. என்ன அடையாளம்? இதெல்லாம் அடையாளங்கள். இந்த அடையாளத்தை நீ பார்த்தேன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்க தெரிஞ்சுக்கலாம், நீ போய் சொல்லுங்க. அவ ஃபர்ஸ்ட் குருடர் பார்க்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த அடையாளத்தை போய் சொல்லுங்க, அப்போ தெரிஞ்சுப்பாரு நான் தான் வந்துட்டேன். அப்படியே நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் முறை வந்துட்டாரா? 1874 வந்துட்டாரா பிரதர் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் நான் வந்துட்டேன்னு டைரக்டா சொல்ல மாட்டார். என்ன சொல்றாருமா, சில அடையாளங்களை காமிக்கிறேன், அந்த அடையாளத்தை பார்த்துட்டு போய் சொல்லுங்க, நான் வந்துட்டேன்றது தெரியும் அப்படின்னா. என்ன அடையாளம்? குருடர் பார்க்கிறார்களாம், சப்பானிகள் நடக்கிறார்களாம், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. அப்படி அது லிட்டரா நடக்குமா? இப்போ 2ஆம் முறையில கிறிஸ்து வந்து குருடர் பார்க்க கண்ணு தெரியுது, சப்பானிங்க நடக்கிற கால் எல்லாரும் நடக்கிறாங்க. அது இது வந்து மாம்சத்துல பத்தி பேசுற அப்படி ஆண்டவர் அங்க மாம்சத்தில் பத்தி பேசினார். ஆனா 2ஆம் வருகையில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருடர் பார்க்கிறார்கள். என்ன குருடர்? சத்தியம் பார்க்காத குருடர்கள் இன்னைக்கு சத்தியத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற சகோதரர்கள் இன்னைக்கு நீங்களும் இவ்வளவு நாள் இந்த சத்தியம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சுங்களா? குருடா இருந்துச்சு கண்ணு முழுக்கா. இப்ப கிறிஸ்து வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஓபன் பண்ணியிருக்காரு. இதுதான் அடையாளம். சப்பானிகள் நடக்கிறார்கள், சத்தியத்துல இத்தனை வருஷம் நம்ம எதுதான் சத்தியம் தெரியாம நடந்துட்டு இருந்தோம், குந்தி நடந்துட்டு இருந்தோம். எங்க போறோம், எங்க இடத்துல சத்தியம் இருக்குது, இந்த மீட்டிங் போனா சத்தியம் கிடைக்குமா, அந்த மீட்டிங் போனா சத்தியம் கிடைக்குமா, இந்த போதகர் சொல்றது கரெக்டா, அந்த போதகர் சொல்றது கரெக்டா, இப்படி நடந்துட்டு இருந்தா எந்த ஒரு வாழ்க்கையில சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாம இருக்கு அப்படின்னு நடக்க முடியாம ஓட்டிட்டு இருந்தோம். ஆனா இதுதான் சத்தியம், இதுதான் இடுக்கமான வழி, இந்த இடுக்கமான வழியில் நீங்க நடக்க போங்கன்னு சொல்லும் போது அந்த வழியில் நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நடக்க முடியாம இருந்தோம், இப்ப நடக்க ஆரம்பிக்கும். குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். குஷ்டரோகம் எதுக்கு அடையாளம்? நாகமான சத்தியத்தில் கேட்டுக்கிறோம். பாவத்துல இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த உலகம் பாவத்துல இருக்கு. ஆனா இந்த சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின் மூலமா நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு கிடைச்சு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், போறோம். நம்ம சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம். செவிடர் கேட்கிறார்கள், சத்தியம் கேட்காத ஜனங்களுக்கு இன்னைக்கு சத்தியம் போய் சேர்ந்துட்டு இருக்கு. மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். என்ன மரித்தோர் எழுந்திருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல மரிச்ச நிலைமையில இருக்காங்க எல்லாருமே. கிறிஸ்து சொன்னார், மரித்தோர் தாங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். செத்த நிலைமையில இருக்க அந்த உலகத்துல எல்லா ஜனம், நம்மளும் அப்படிதான் இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு சத்தியம் கேட்ட உடனே இந்த சத்தியம் என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா, உயிர் கொடுத்திருக்கு. தரித்திரத்துக்கு சுவிசேஷம் என்ன பண்ணிருக்கு, பிரசங்கிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அடையாளம். யார் வந்ததுக்கு? கிறிஸ்து வந்ததுக்கு. உடனே யோவான் புரிஞ்சுட்டா, ஓ கண்டிப்பா இது மேசியாதான். அதே மாதிரி நம்ம நிறைய அடையாளம் பார்க்கலாம். இஸ்ரேல் அடையாளம், இந்த உலகத்துல இருக்க நடக்கிற சம்பவங்கள்லாம் ஒரு அடையாளம். இந்த மாதிரி அடையாளத்தை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு சந்தேகம் வந்தாக்கிறோம், இந்த அடையாளத்தை எல்லாம் பார்க்கும்போது அப்படின்னா கடைசியா யோவான் லைஃப் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, யோவான் லைஃப் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, கடைசியா அவர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? ஏரோதும்
ஏரோதியாலும் சேர்ந்து யோவான்ஸ்நானோட தலையை என்ன பண்றான்னு எடுத்துட்டாங்க. அவருடைய லைஃப் என்ன பண்ணிட்டு முடிச்சு. ஏரோதியால். சோ அதே மாதிரிதான் நம்ம இந்த உலகத்துல ஏரோதியால் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகம். ஏரோதியார்னு பாத்தீங்கன்னா இந்த உலக அமைப்பு, அரசியல் அமைப்பு. ஏரோதியால் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ அமைப்பு. இவங்க 2 பேரும் சேர்ந்து யாரோட உயிர் எடுக்க போறாங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்ததுன்னா நம்மளோட உயிர் எடுக்க போறாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கிறிஸ்துக்காக நம்ம சாக போறோம். கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக நம்ம சாக போறோம். அப்படின்னா நம்முடைய ஜீவன் எப்படி போக போகுது? எப்படி நம்ம சாக போறோம்? கன்ஃபார்மா எப்படி இந்த உலகத்துல நம்முடைய ஜீவன் போக போகுது? அந்த ஜீவன் ஒரே ஒரு ஜீவன் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கிரியையில காமிச்சு நம்ம செத்தோம். அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. இதுதான் யோவான் பண்ணார். ஒரே ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அவர் ஒரு உயிருக்கு போயிடுச்சு. அவருடைய சாப்டர் முடிச்சு. அதே மாதிரிதான் நம்முடைய ஜீவனம் எப்ப போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டு நம்ம கிரியை காமிச்சிட்டு அந்த கிரியை மூலமா நிறைய பேர் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளுக்கு மதிச்சு. அதாங்க சொல்லும் போது ஸ்திரீகள் பிறந்தவர்களை யோவான் பார்க்கலும் என்ன பண்ணல பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆனா சொல்றாரு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு பெரியவரா இருந்தா கூட ஸ்திரீகள் இல்ல, ஆனா பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா. யோசிச்சு பார்க்கலாம். அவர் இந்த உலகத்துல ஸ்திரீகள் பிறந்தவங்களை யோவான் பெரியவர், ஆனா பரலோகத்துல ஒருவேளை நம்ம பரலோகத்துக்கு போயிட்டோம்னா யோவான் காட்டிலும் நம்ம யாரா இருக்கு பெரியவரா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா தெரியும். யோவான் முற்பிதாக்கள் ஒருத்தர வரப்போறாரு. அவர் முற்பிதாக்கள் ஒருத்தர வரப்போறான்னு பாத்தீங்கன்னா அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு வரப்போறது இல்ல, பரலோகத்துக்கு என்ன பண்ண போறாரு மகிமைக்கு வரப்போறது இல்ல. அவருக்கு பூமியில மேன்மையான உயிர்த்தெழுதல், முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய மாம்சத்தில் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய உயிர்த்தெழுதல் அவர் வரப்போறாரு. ஆனா அவரை விட ஒரு மேலான ஆசீர்வாதத்துக்கு நம்ம போயிருக்கோம். அதுக்காக தேவன் நம்ம கூப்பிட்டுருக்காரு. அந்த ஆசீர்வாதத்தை ஓடிட்டு இருக்கிறோம். இந்த பூமியில மாம்சத்துல பூமியில மேன்மையான உயிர்த்தெழுந்து வரக்கூடிய யோவான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காருன்னா அவரை விட ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்கு கிறிஸ்துடைய மனவாட்டியா அந்த அழியாமைக்கு நம்ம போறப்படி நம்ம எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சிருக்கோம். விசுவாச வீரர் பட்டியல சொல்லும் போது கடைசி ஒரு வசனம் நான் சொல்றாரு பாருங்க. அவர் நம்மை அல்லாமல் அப்படியே லிஸ்ட் போடுவார். ஆபேலிருந்து யோவான் வரைக்கும் லிஸ்ட் போடுவார். அப்படி போட்டு அவர் நம்மை அல்லாமல், அவங்க நம்ம இல்லாம பூர்ணராக முடியாது. அதான் சொல்றாரு. அவர் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதோட தேவன் நமக்காக முன்னாக நியமித்திருக்கார். அப்ப நம்ம மூலமா தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் கிடைக்கும் போது அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய ஒரு ஓட்டத்தை ஓடி முடிச்சாதான் அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் கிடைக்கும் போது. இப்ப நம்ம பார்த்தோமே ஒரு எக்ஸாம்பிளா யோவான் இந்த பூமியில உயிர்த்தெழுந்து வரணும்னா நம்ம இந்த உலகத்துல கிறிஸ்துவோட மனவாட்டியா நம்ம போய் சேர்ந்தாதான் அவருக்கும் உயிர்த்தெழுதல் கிடைக்கும். அப்படின்னா இந்த மாம்சத்துல உயிர்த்தெழுந்து வரக்கூடிய யோவான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தானே முற்றிலும் தியாகம் பண்ணாருன்னா அவரை விட மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்துக்காக அவரோட அந்த அழியாமை கிறிஸ்துவோட கூட நம்ம போய் உட்காரக்கூடிய சிங்காசம் உட்காரக்கூடியவங்களா நம்ம மாற போறோம். நம்ம எப்பேற்பட்ட ஒரு தியாகம் செய்யணும், நம்மள எப்பேற்பட்ட ஒரு பலியின் ஜீவியத்தை நம்ம வாழணும். சோ இந்த ஒரு காரியத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அங்க யோவான் பண்ணாத அந்த ஒரு காரியத்தை விட இன்னும் அதிகமா நம்ம இந்த உலகத்துல கிறிஸ்துவை நம்ம குணலட்சணத்திலும் நம்முடைய வார்த்தையிலும் நம்ம சிந்தையிலும் நம்ம கிரியையிலும் உலகத்துல வேலை செய்யற இடத்துலயும் சரி, படிக்கிற ஸ்கூல்ல சரி, காலேஜ்லயும் சரி, வீட்லயும் சரி நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கூடிய பிள்ளைகளா இருக்கும்ன்ற விஷயத்த இந்த நாளிலும் கூட இந்த பாடத்தின் மூலமா தேவன் நமக்கு வெளிப்படுத்திக்கிறார். சோ இப்ப ஏற்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்ம தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் நாம் எடுத்துக் கொள்வோம். ஆமென்.